பென்சில் திவ்யா, நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். இந்த ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தப்ப டிப்ரெஷனில் இருக்கவங்களாம் ஆண்டவர் வெளியில் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி அங்கிள் மெசேஜில் சொன்னாங்க. இப்போ என்னோடய தங்கச்சிக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அவளுக்கு கால் லெட்டர் வராமல் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க. இங்கேருந்து மார்ச் 3 ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போனோம். வித்தின் 10 டேஸில் கால் லெட்டர் வந்து இப்போ நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஜாப் கண்டினியூ பண்ணிட்டுருக்கா. இங்கே வந்து ஆண்டவர் எங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்தார். அதனால் கர்த்தருடைய நாமம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் புனிதா. நான் பெங்களூர்லேருந்து ஜெயநகர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து மேரேஜ்க்காகவும் அப்புறமா ஜாப்க்காகவும் நான் ஜபிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் வந்தப்போ அங்கிள் வந்து என் தலைமையில் ப்ரொஃபஸி சொன்னாங்க, கை வச்சுட்டு உன் வாழ்க்கையை எடுப்பிக்கப்படணும்னு எடுத்து சொன்னாங்க. அது போலவே எனக்கு 29th வந்து என்கேஜ்மெண்ட்டு கிராண்டாக மேரேஜ் போலவே நல்லா அழகாக நேர்த்தியாக முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காக எனக்காக ஜபித்த அங்கிள்காகவும் ஆண்டிக்காகவும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்? தேவ சமூகத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த நாள் என் பிள்ளைகளை நான் திருப்திப்படுத்தி அனுப்புகிற நாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு திருப்திகரமான ஆசீர்வாதங்கள். வாசிக்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். முதலாவது, ஆண்டவர் நீங்கள் கொழுத்து செல்வமாக திருப்தி அடையும்படிக்கு உங்களுடைய வியாபாரத்தை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ரெண்டாவது, புத்திர பாக்கியத்தினால திருப்தி. முதல்ல வருமானத்தில் திருப்தி, ரெண்டாவது புத்திர பாக்கியத்தினால திருப்தி. சங்கீதம் 17:14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து. முதலாவது வருமானத்துல திருப்தி, ரெண்டாவது புத்திர பாக்கியத்தினால திருப்தி. அப்படின்னா பிள்ளைகளை குறித்த ஒரு திருப்தி, பிள்ளை செல்வங்களை குறித்த ஒரு திருப்தி. நிறைய பேருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு திருப்தி இல்லை. அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னும் சரியா அமையல. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையே இல்லை அப்படின்ற ஒரு அதிருப்தி. அப்படிப்பட்டவர்களை பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் திருப்தியாக்கி, வசனம் சொல்லுகிறது, தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை கன்சீவான உடனே, இல்லைன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே பெரியவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் நீ ஊதாரித்தனமாக செலவு பண்ண மாதிரி நீ செலவு பண்ணாத, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, இப்போ நீங்கள் 2 பேர் இல்லை, நீங்கள் 3 பேர். அப்படின்னா என்னன்னா, உன் பிள்ளைக்காக நீ சேர்க்க வேண்டும். வசனமே இந்த இடத்துல சொல்லுகிறது, தங்களுக்கு மீந்ததை தங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு சேமித்து வைக்கிறார்களாம். அப்படின்னா பிள்ளைகளுக்காக நீங்கள் சேமிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சில பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செல்வங்களை சேர்த்து வைக்கிறார்கள். சிலர் பணத்தை சேர்க்கிறாங்களோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறார்கள். உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை மட்டும் நீங்க சேர்த்துறாதீங்க, புண்ணியங்களை சேர்த்துங்க. முடிஞ்சா செல்வங்களை சேர்த்து வைங்க. ஆனால் சாபத்தை மட்டும் பிள்ளைகளுடைய தலையின் மேலே சுமத்திட்டு நீங்கள் உங்கள் காலத்தை முடித்து விடாதிருங்கள்.
இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன். அப்படின்னு நான் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகத்தின் திரவியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்துல உண்டு பண்ணப்படுகிற எல்லா பொருட்களை காட்டிலும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய செல்வங்களை காட்டிலும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற விலையுயர்ந்த செல்வங்கள், சொத்துக்கள், பணங்கள், கோமேதக கற்கள், எந்திர நீல கற்கள், இல்லைன்னா டைமண்டா இருந்தாலும் சரி, பொன்னா இருந்தாலும் சரி, விலையுயர்ந்த காரா இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றை காட்டிலும் உங்களுக்கு விலையுயர்ந்த கிஃப்ட்னு ஆண்டவர் கொடுக்கிறது உங்களுடைய பிள்ளை செல்வம். ஏன்னா அவைகள் நேரடியாய் பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆமா, எனக்கெல்லாம் சின்ன வயசுல எங்க அம்மா மடியில போட்டு என்ன கொஞ்சம் போது என் செல்லம், என் திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அக்காவை கொஞ்சம் போதும் திரவியன்னு தான் சொல்லுவாங்க. எங்க அண்ணனை கொஞ்சம் போதும் திரவியன்னு தான் சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், அப்ப சின்ன பையன் தானே, எங்க அக்கா நல்ல கலரா சோப்பா இருக்கிறாங்க, திரவியன்னு சொல்றாங்க, ஓகே. எங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப கலரா இருக்கிறாரு, ஓகே. தங்கச்சி நல்ல கலரா இருக்கா, எல்லாம் ஓகே, திரவியம். நான் அட்டை கருப்பு மாதிரி இருக்கிற என்ன போய் திரவியன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, திரவியம் 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 அப்படின்னா அப்ப எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, திரவியம் ட்ரெஷர் பொக்கிஷன்னா விலைமதிக்க முடியாத பொக்கிஷமா இருக்கிறனால என் செல்ல திரவியம் இல்லை, என் செல்ல குட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு அந்த நாள்ல நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பைபிள் நல்லா தெரிஞ்சதுக்கு தான் தெரியுது, இது வேதாகமத்திலே எழுதப்பட்ட வார்த்தை திரவியம். பிள்ளைகள் திரவியம் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா நீ அதுக்கு விலையே போட முடியாது, அதுக்கு வேல்யூ போட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு சொத்தோ பணமோ ஒண்ணுமே இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. சொத்து இல்லைன்னு புலம்பிட்டு வர்றவங்கள்ட்ட நான் என்ன கேட்பேன் தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 5 பிள்ளைங்க இருக்கு. 5 பிள்ளைகளை வச்சுட்டு ஒண்ணும் இல்லைன்னு நீ சொல்றியா? 5 திரவியங்கள் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. இது மாதிரி சொத்து வேற ஒண்ணுமே இல்லம்மா. எல்லா சொத்தும் வச்சிருக்கிறவங்க, கோடிக்கணக்கா இருக்கிறவங்க ஒரு சந்ததி இல்லாமல் இன்றைக்கு எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் பாருங்க. அதெல்லாம் பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார்களுக்கு பிள்ளைகள் எனக்கு பெரிய சொத்து என்று நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. பிள்ளைகளையே அற்பமா நினைக்கிறீங்க. ஒரு நாளும் இல்லை. அத மாதிரி சொத்து உங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. 5 பிள்ளைங்க இருந்தாச்சுன்னா உங்களுக்கு 5 விதமான பெரிய செல்வங்களும் பரிவாரங்களும். அன்றைக்கு யாக்கோபு சொல்லுகிறார், இத்தனை பரிவாரங்களை உடையவனானேன். அவன் சம்பாதிச்சு வச்சு அந்த பணத்தை வச்சு மட்டும் சொல்லல, அவனுடைய எல்லா பிள்ளைகளை காமிச்சு சொல்றா, நான் இங்க இருந்து போகும்போது கல்யாணம் ஆகாம வெறும் கையும் கோலுமாம போனேன். ஆனா இப்ப திரும்பி வரும் பொழுது எனக்கு மனைவி என்கிற பரிவாரம், பிள்ளைகள் என்கிற பரிவாரம், செல்வங்கள் என்கிற பரிவாரம் அத்தனையும் கிடைச்சி. பிள்ளைகளை தான் அவன் அதிகமாக குறிப்பிடுகிறான். பரிவாரங்கள், பிள்ளைகளுக்கு பரிவாரங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு 3 பரிவாரத்தை கொடுத்திருக்கிறேன், எனக்கு 5 பிள்ளைகள், 5 விதமான பரிவாரங்கள், 5 விதமான செல்வங்கள். நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லணும். அந்த பிள்ளைகளை குறித்து நீங்க கர்த்தரை மேன்மை பாராட்டுங்கள். அது ஒரு பெரிய சொத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சொத்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பாங்க. பிள்ளைங்க வளர்ந்து வருகிற நாட்கள்ல சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா வாடகை வீட்டுல இருந்து எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்க அப்பா சாகிறதுக்குள்ளால எங்க அப்பாவை நான் சொந்த வீட்டில் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எங்க அப்பாவுக்காக நான் ஊர்ல ஒரு வீடு கட்டியிருக்காங்க. நீங்க போய் அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க வேண்டும். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. வாடகை வீட்டில இருந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எங்க அம்மா சாகிறதுக்குள்ளால எங்க அம்மா ஒரு சொந்த வீட்டில் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மாவுக்காக ஊர்ல ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கிறேன். நீங்க போய் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். எவ்வளவோ பிள்ளைகளை பார்க்கறது தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். உங்க பிள்ளைகளை ஒரு நாளும் சனியனை, பேய, பிசாச ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நிறைய பேர் நாய, பேய, பிசாச, அது நாய் அல்ல, அது பேய் அல்ல, அது பிசாசு அல்ல, பரலோகத்தின் திரவியம். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க நாய, பேயன்னு சொன்னீங்கன்னா, பொக்கிஷமாய் கொடுத்த ஆண்டவரை பார்த்து நீ ஒரு நாயை கொடுத்த ஆண்டவனே நீங்க சொல்லுகிறதற்கு அடையாளம் அப்படி பேசுகிற துணிகரமும் தைரியமும் இனி ஒருவருக்கு வராது இருக்கட்டும். ஆண்டவர் நாயை, பேயை உங்களுக்கு கொடுக்கவில்லை, பிசாசு உங்களுக்கு கொடுக்கல. பொக்கிஷம், பரலோகத்தின் திரவியம். இன்றைக்கு அந்த திரவியத்தை நீங்கள் திரவியமாக நினைத்து அதை கனம் பண்ணினீர்களே ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களை பெரிய ஜாதியாக்குவார்.
பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் திரவியத்தை ஒரு தாயினுடைய கற்பத்தில் அனுப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைகிறாள். எத்தனை பேர் புத்திர பாக்கியம் இல்லாததினால வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேருடைய கற்பத்திலே பரலோகத்தின் திரவியத்தை ஆண்டவர் இன்றைக்கு அனுப்புகிறார். பரலோகத்தின் திரவியத்தினால் உங்களுடைய கற்பங்கள் நிறைக்கப்படுகிறதை உங்கள் விசுவாச கண்களிலே பாருங்கள். உங்களுடைய சொந்த கண்கள் அதை காணும். ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தைக்கு பல வருஷமா ட்ரை பண்ண கிடைக்கல. 2 பிள்ளைங்க இருக்கு, 3வது குழந்தைக்கு பல வருஷமா ட்ரை பண்ண கிடைக்கல. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் உன்னுடைய கற்பத்தை பரலோக திரவியத்தினாலே நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கற்பப்பை எவ்வளவு வீக்கா இருந்தாலும், கற்பப்பையில என்ன கோளாறு இருந்தாலும், அந்த கோளாறுகளை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து, ஆண்டவரே பரலோகத்தின் திரவியத்தை என்னுடைய வயிற்றிலே அனுப்புவேன் என்று சொன்னீரே, அனுப்பும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய வயிற்றை திரவியத்தினால நிரப்புவார். நீங்கள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து இனி மீந்ததை உங்கள் பிள்ளைகளுக்காக சேர்ப்பீர்கள். பொறுப்புள்ளவங்களா தாய்மார் தகப்பனா மாறின பிள்ளை கன்சீவான உடனே இதுவரை இல்லாத பொறுப்புணர்ச்சி வேணும். இந்த வசனத்தின்படி அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாக உங்கள் மேலே வைக்கிறது என்னுடைய ஆவியிலே காண்கிறேன். உங்கள் சொந்த கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. புசித்து திருப்தி அடைந்து ஆண்டுடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். முதலாவது வருமானத்தில் திருப்தி, 2வது புத்திர பாக்கியத்தினால திருப்தி, 3வதாக ஆயுசு நாட்களினால ஆண்டவர் திருப்தியாக்குவார். சங்கீதம் 91:16 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீடிய ஆயுசை உங்களுக்கு கொடுக்க போறாரா? ஹல்லேலூயா. நீடிய ஆயுசை கொடுத்து, ஆண்டவரே நான் நல்லா இந்த உலகத்துல வாழ்ந்து நல்ல சந்தோஷமா பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்தாச்சு, பேர பிள்ளைகளுடைய கல்யாணத்தை எல்லாம் பார்த்தாச்சு, இதுக்கு மேல நான் நிறைவா இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன், நீங்க என்னைக்கு கூப்பிடுறீங்களோ நான் வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு நீங்க திருப்தியா சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு திருப்திகரமான ஆயுசை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால 80 வருஷம். 70 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னாலே வசனத்தின்படி அவர் செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னு அர்த்தம். 70 பலத்தின் மிகுதியால 80. அப்போ ஆண்டவர் சிலருக்கு இன்னும் அடிஷனல் ஒரு ஸ்ட்ரென்த், கழுகுகளுக்கு புது பலன் கொடுக்கிறது போல இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாங்கன்னா கூட ஒரு 10 வருஷம். பலத்தின் மிகுதியால 80 அப்படின்னா 80னாலே போனஸ்ல ஓடுறாங்கன்னு அர்த்தம். காலம் போனஸ்ல ஓடுது. நம்ம 80 முடிச்ச உடனே விட்டுருவோமா? ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டுனீங்களே, இப்ப எனக்கு கிரேஸ் பீரியட் ஒரு 15 தாங்க. முதல்ல ஆயுசு நாட்கள் 70, 2வது போனஸ் 10, அதுக்கப்புறம் கிரேஸ் பீரியட் 15. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து உங்களுடைய ஆயுசுல கூட உங்களுக்கு திருப்தி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அற்ப ஆயுசின் மரணங்கள் உங்கள் குடும்பங்களை விட்டு ஆண்டவர் பிடுங்கி எறிகிறார். இள வயதின் வாலிப பிராயத்தின் மரணங்களை ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை விட்டு இன்றைக்கு பிடுங்கி எறிகிறார். சின்ன வயசுல வாலிப பிள்ளைகளாக அல்ல, குழந்தை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை கொள்ளை வாரி கொண்டு போக நினைக்கிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றுகிறார். அப்படின்னா உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப். ஆமா, இன்னொரு கமா போட்டு அந்த சுகர் உங்க சரீரத்தில் இனி கண்டினியூ ஆகக்கூடாது. இன்னொரு கமா போட்டு வீசிங் நாளைக்கும் தொடங்குது அப்படின்னு வரக்கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க ஃபுல் ஸ்டாப். மனசார சொல்லுங்க ஃபுல் ஸ்டாப். என் வியாதிக்கு ஃபுல் ஸ்டாப், என் பலவீனத்துக்கு ஃபுல் ஸ்டாப், என் கடனுக்கு ஃபுல் ஸ்டாப், என் அவமானத்துக்கு ஃபுல் ஸ்டாப், என் தோல்விக்கு ஃபுல் ஸ்டாப். எல்லாம் ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு ஆண்டவர் இன்னைக்கு புதிய அத்தியாயத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க எல்லாருடைய சரீரத்திலே பழுதடைந்த உறுப்புகள் அத்தனையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் மாற்றுகிறார். ஆமென். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பற்ற நிலைமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ப்பா.
உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குப்பா, வாழ்க்கைக்கு எதிர்நீச்சல் இருக்கிறது ஆண்டவரே. என் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என் புருஷனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எனக்கு அரணான கோட்டையாய் நீங்க இருக்கணும் பாண்டு கதறிக்கொண்டிருந்த என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அரணான கோட்டையாக வந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைகள் அநேக இழப்புகளையும் அநேக அழிவுகளையும் சந்தித்து தலை தூக்கி உட்கார கூட முடியாத நிலைமையில தலை குனிந்து வந்திருக்கிறார்களோ, என் பிள்ளைகளுடைய தலை குனிவெல்லாம் என்னோட மாறினப்பா. என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழுகிற கிருபையை என் பிள்ளைகளுக்கு தாரும். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் இன்னைக்கு வேலி போடுங்க ஆண்டவரே. கடன் வாங்கி தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒட்டுமொத்த கடன்களை அடைத்து, அது எவ்வளவுதான் தண்டல் வட்டியா இருந்தாலும், பிளேடு வட்டியா இருந்தாலும், ஸ்பீடு வட்டியா இருந்தாலும், எந்த வட்டியா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி கடன் கொடுக்கிற ஜாதிகளாய் மாற்றும். வீட்டு கடன்கள் அடைக்கப்படுவதாக, வாகன கடன்கள் அடைக்கப்படுவதாக, கிரெடிட் கார்டு லோன்கள் அடைக்கப்படுவதாக, விவசாய கடன்கள் அடைக்கப்படுவதாக, நகை கடன்கள் அடைக்கப்படுவதாக, பர்சனல் லோன் அடைக்கப்படுவதாக. இனி என் பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பை ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர்கள் புசித்து குடித்து திருப்தியாகி ஆண்டவருடைய பெருத்த தயவினால் செல்வமாய் வாழ்வார்களாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் புத்திர பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு கதறிக்கொண்டு வந்திருக்கிறார்களோ, எத்தனை பிள்ளைகள் வீடுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் திரவியமாகிய பிள்ளைகள் இவர்கள் கற்பத்திலே தங்கட்டும். ஆசீர்வாதமான பிள்ளையை அவர்கள் ஈன்றெடுத்து கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பார்களாக. எந்தெந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களோ, இவர்களுடைய புத்திர பாக்கியங்கள் இவருடைய பிள்ளைகள் நிமித்தம் இவர்களுக்கு திருப்தி உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளிடத்திலே மனமாற்றத்தை தாரும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தாரும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாசல் திறக்கப்படுவதாக. ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதாக. டிரான்ஸ்பருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் கிடைப்பதாக. அவர்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. சேர்க்கிற ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இணைவதாக. இளவயதின் விதவைகளுக்கு ஆண்டவர் வாழ்வு தருவீராக, மறுவாழ்வு தருவீராக. டைவர்ஸ் கேசுகளுக்கு முடிவை கொண்டு வருவீராக. என் பிள்ளைகள் இணைந்து வாழ்வார்களாக. கர்த்தர் எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட வயதாகியும் திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, தடைகள் நீங்கி சுப நிகழ்வுகள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. திருமண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. திருமணங்கள் இயேசுவோட தலைமையில நடப்பதாக. தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.